ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ ஸ்கூட்டி வாங்கலான்னு இருக்கீங்க. ஆனால் உங்கள் பட்ஜெட் ரூ. 1,00,000 தான். அதுக்கு மேலே 1000, 2000 போனாலுமே அவுட் ஆஃப் மை பாக்கெட் இருந்தீங்கன்னா, நான் ஒரு வேல்யூ ஃபார் மணியாக ஒரு 5 வண்டி மாடல் சொல்கிறேன். முக்கியமாக ஆண்டோட ப்ரைஸ் ரூ. 1,00,000க்குள்ள எக்ஸ்-ஷோரூம் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணவே விரும்பல. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க லிஸ்ட்டில் ஒன் பை ஒன்னாக என்னென்ன மாடல் நான் சொல்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்குற வண்டி வந்து ஹோண்டா டியோ 110. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டி. ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்துச்சு. இப்போ காம்படிட்டர்ஸ் நிறையா வந்துட்டாங்க. இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் லெவலில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல. இதோட மைலேஜ் வந்து 45ல் 50 கிடைக்குங்க. 48 ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிங்க. தலைமை புல்லட் மாதிரி தான். முறுக்குனிங்கன்னா குறைய அமைச்சிருவான். அதே மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து 18 லிட்டர் தாங்க. மற்ற கம்பேர் பண்ண விட கொஞ்சம் கம்மி தான். இதோட ஆண்டோட ப்ரைஸ் வந்து 96,000 ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா, லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் வந்து 2 மாடல் வண்டி சொல்கிறேன். ரெண்டுமே ஹீரோ பிராண்ட் இருந்து. ஒன்று ஜூம் 110, இன்னொன்று டெஸ்டினி 110. உங்களுக்கு வந்து லுக்கு வைஸ் ஸ்போர்ட்ஸ் லுக்கு யங்ஸ்டர்லாம் நல்லா பிடிக்கிற மாதிரி அட்ராக்டிவாக இருக்கிறது தான் ஜூம் 110. அது பார்த்தாவே வந்து ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டர் மாதிரி ஒரு அட்ராக்டிவ் கொடுக்குறதா டெஸ்டினி 110. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜூம் 110 வந்து 19.2 லிட்டர் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 19 லிட்டர் ஸ்பேஸ் வந்து டெஸ்டினியில் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பொறுத்த வரைக்கும் ஜூமில் வந்து 50லேருந்து 51 வரைக்கும் கிடைக்கிது ரியல் டைமில். டெஸ்டினியில் வந்து 52 வரைக்கும் கிடைக்கிது. நீங்கள் ஓட்டரை பொறுத்து கண்டிப்பாக வேரி ஆகும். சரிங்களா, ஃபைனலாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜூம் வந்து 96,000 ஸ்டார்ட் ஆகுது. டெஸ்டினி வந்து 94,000 ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டுமே ஒரு சிமிலர் தான். நல்ல பைக் தான் ஹீரோ பிராண்ட்லேருந்து. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு 2 மாடல் சொல்கிறேன். ஃபேமிலி ஓரியன்ட்னாவே இந்த 2 மாடலில் ஆட்டோமேட்டிக்காக மைண்டுக்கு போகும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஹோண்டா ஆக்டிவா 110cc, அதுக்கப்புறம் டிவிஎஸ் ஜூபிட்டர் வந்து 110cc. ரெண்டுமே வந்து ஃபேமிலிக்கு வந்து பக்கமான வண்டிங்க. சரிங்களா, மெயினாக பார்த்தீங்கன்னா மைலேஜ்னு பொறுத்த வரைக்கும் ஆக்டிவாவில் வந்து 52 வரைக்கும் கிடச்சிருக்கு. அதுக்கு மேலேயும் கிடைக்கும், கீழேயும் போகும் ஓட்டுறதை பொறுத்து. ஜூபிட்டரில் வந்து 57 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஃபிட்னஸ் நான் யூஸ் பண்ணுறேன் ஜூபிட்டரை. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பேஸு 18 லிட்டர் வந்து ஆக்டிவில் கொடுக்குறாங்க. கொஞ்சம் கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் கம்மி தான். 33 லிட்டர் வந்து டிவிஎஸ் ஜூபிட்டரில் கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட்டில் வந்து நல்ல ஸ்பேஸோட நல்ல லுக்கோட இருக்கிற ஒரே ஒரு வண்டி ஆன்ரோட் ப்ரைஸ் ரூ. 1,00,000 கம்மியாக வந்து டிவிஎஸ் ஜூபிட்டர் தான். ரெண்டுமே வந்து ரூ. 1,00,000 ஆன்ரோட் ப்ரைஸு. நான் கொட்டேஷன் போட்டுக்கிறேன். 99,000 இருக்குது. ரூ. 1,00,000க்குள்ளே கிடச்சிரும். நல்ல வண்டி தான், கன்சிடர் பண்ணுங்கள். லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக பார்க்க போகிற மாடல் வந்து Yamaha Ray Jetter 125cc. ஆன்ரோட் ப்ரைஸ் ரூ. 1,00,000க்குள்ளே நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய ஒரே 125cc பைக் இதுதாங்க. ஸ்டோரேஜ்னு வரப்போ 21 லிட்டர் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல டீசெண்டான ஸ்டோரேஜ் தான். நெக்ஸ்ட்டு வந்து இதோட மைலேஜ் வந்து 55 கிடைக்குதுங்க ரியல் டைம்லேயே. நான் விட்னஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக ப்ரைஸ்னு வரப்போ 96,000 ஆன்ரோட் ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக ஷோரூம் மாறும். சரிங்களா, நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து ஒரு ஐடியா வச்சுக்கிங்க. நேரில் ஷோரூம் போங்க. 2-3 ஷோரூம் போய் கொட்டேஷன் போடுங்க. அப்போ தான் 100% கிளியராக வரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் கொடுங்க. உங்கள் சப்போர்ட் தான் எனக்குலாம் செம மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரி பட்ஜெட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.